இந்த புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுடைய முதல் கேள்வியே வந்து டெரிவேட்டிவ்ஸ், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் நிஃப்டியா பேங்க் நிஃப்டி இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட கொஸ்டின்ஸ். எதுக்காக சார் அதுலேயே பர்டிகுலராக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈஸி மணி மேக்கிங் அண்ட் தென் ஹியூஜ் மணி மேக்கிங், இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நிறைய பணம் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்டாக வச்சுருக்காங்க. சார் எப்படி சார் இதை இது பண்ணீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் மூலிமா நான் அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, நல்ல விஷயம் லேர்ன் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து மார்க்கெட்னோட அப்சர்வேஷன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணலாமே சார். ஒரு 1 to 2 months லேர்ன் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ற ஒரு அப்சர்வேஷன்ஸோட போகலாமே அப்படின்னு கேட்டால் கிடையாது. இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நான் இதில் தான் பண்ணணும். அவங்களோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரியான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்கக்கூடிய 2 to 3 months இருக்கக்கூடியவங்களுக்கான சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸில் எஸ்பெஷலி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸில் ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆகக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,55,000 ஆஃப் பீப்புள்ஸ் தான் பார்ட்டிசிபேட்டில் இருக்காங்க. இப்போ 8,55,000 ஆஃப் பீப்புள்ஸ் தான், இவ்வளோ பேர் தான் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது முக்கியமாக இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில், இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இந்த ட்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த 8,55,000ல் ப்ராஃபிட் பண்ணுறவங்க, மணி மேக்கிங் பண்ணக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 to 50,000 தான். ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்டை பார்த்துக்கோங்க. 8 லட்சம் பேர் கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு மார்க்கெட்டில் வெறும் 45,000 50,000 பேர் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னா அப்போது பேலன்ஸ் கால்குலேஷன் எப்படி இருக்கு? ஸோ இது மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நல்லா தெரிஞ்சிக்காம முழுசாக அதை பற்றின புரிதல் இல்லாமல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுங்க. இனிஷியலாக ஒரு 1 to 2 months அந்த மார்க்கெட்னோட மூவ்மெண்ட், ப்ரைஸ் ஆக்ஷன், பிஹேவியர்ஸ், அப்சர்வேஷன்ஸ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த லெவலில் தான் போகணும். இந்த ஃபண்டிங் இருக்குன்னா இந்த ஃபண்டிங்கான ரிஸ்க் இவ்வளோ தான் எடுக்கணும், இந்த ஃபண்டிங்கான லெவல் இவ்வளோ தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். பை த சேம் டைம் ரிஸ்க் லெவல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கும் நம்ம மாற்றணும் அப்படின்றது எல்லாமே ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதன்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பண்ணுறவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்ல, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். ஸோ ஹார்ட் ஏர்ன் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் சேஃபர் மோடில் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஹாப்பி ட்ரேடிங்.